டேய் நான் யாரு தெரியுமா? கடவுளோட அவதாரம்டா நானு. டேய் நீ முஸ்லீம் தானே, நீ எதுக்கு இந்து கோயில் ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கிற? அங்கெல்லாம் நீ போகக்கூடாது. நீ வந்து அல்லாவை மட்டும்தான் கும்பிடணும். அதே மாதிரி நீ கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா ஜீசஸ் மட்டும்தான் கும்பிடணும். ஹிந்து கோயில் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதோ இல்ல ஹிந்து கடவுளை கும்பிடுறதோ ஆகவே ஆகாது, சரியா? மறுஜென்மம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்க தெரியுமா? போன ஜென்மத்துல நீ அந்த அளவு பாவம் பண்ணியிருக்கடா. நீ ஒரு பாவிடா. இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட யாராவது பேசினான்னு வைங்களேன், அவனை பொடனிலேயே 2 போடுங்க. பொடனையோட ஒரு தட்டு தட்டி ஸ்கூலுக்கு போடா. இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல கிடையாது, ஒரு ஸ்டேஜ்லயே ஒருத்தர் பேசியிருக்காரு. ஸ்டேஜ்னா சாதாரண ஸ்டேஜ் கிடையாது, ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி பேசியிருக்காரு. இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் பேர் வந்து மகா விஷ்ணுவாமா. அவர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கிறாரு. அவர் அந்த பேருக்கு வேற ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து கடவுளோட அவதாரம்டா, அதனாலதான் எனக்கு வந்து மகா விஷ்ணுன்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆன்மீகவாதி வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டெய்லியும் குளிக்கணும், டெய்லியும் வந்து கடவுளை ப்ரே பண்ணணும். அதாவது இந்த கடவுளை தான் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா டெய்லி கடவுளை ப்ரே பண்றது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து நல்லா படிக்கணும், அதான் நான் சொன்ன மாதிரி ஒழுக்கமா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்து அவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? மறுஜென்மம்னா என்னன்னு தெரியுமா? அதாவது இப்ப இந்த ஜென்மத்துல நீ வந்து மாற்றுத்திறனாளியா இருக்க அப்படின்னா நீ வந்து போன ஜென்மத்துல அந்த அளவுக்கு பாவத்தை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்குறித்தனமா ஒரு சின்ன பசங்க பொண்ணுங்க முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாம பைத்தியக்காரத்தனமா பேசியிருக்காரு. இப்படி இருக்கான் ஒருத்தன், அப்படி இருக்கான் ஒருத்தன், கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன், நல்லவனா இருக்கான் ஒருத்தன், ஹீரோவா இருக்கான் ஒருத்தன், ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி மறுஜென்மத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு. அதாவது இப்ப போன ஜென்மத்துல வந்து நீ நிறைய தப்பு பண்ணியிருப்ப, நிறைய பாவத்தை பண்ணியிருப்ப, அதனாலதான் இந்த ஜென்மத்துல வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க. இப்ப மாற்றுத்திறனாளியா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து போன ஜென்மத்துல வந்து அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அழகா இல்லாம அசிங்கமா இருக்கான் அப்படின்னா அவனு வந்து போன ஜென்மத்துல வந்து பாவம் பண்ணியிருப்பான், அதனாலதான் இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒரு மாற்றுத்திறனாளியோ இல்ல வந்து அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபோ ஒருத்தவங்க வந்து எந்திரிச்சு கேட்கறாங்க, ஏங்க இதுக்குதான் உங்களை கூப்பிட்டோமா? இந்த மாதிரி வந்து மறுஜென்மத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு வந்து அந்த மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க மறுஜென்மத்தை பத்தி யாருங்க சொல்லி தருவா, நம்ம தான் சொல்லி தரணும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எனக்கு புரியல. ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க, அங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து அவங்க படிப்புல அடுத்த லெவலுக்கு போறக்கு என்ன பண்ணணும் அதை பத்தி பேசணும், இல்ல ஒழுக்கத்துல வந்து அடுத்த லெவலுக்கு போறக்கு என்ன பேசணும், அதை வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க மோட்டிவேஷன்லாம் எடுத்துட்டு ஒழுக்கமா இருப்பாங்க, இந்த விஷயத்த பண்ணணும் இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினா கரெக்ட். சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அங்க போய் ஸ்டேஜில் நின்று ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி மறுஜென்மம்னா என்னன்னு தெரியுமா? என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு 18+ ஏஜ் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க இருக்கீங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து தெரியும் எதை பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது, யார் நம்பணும் யாரெல்லாம் நம்ப கூடாது, அவன் சொல்றது உண்மை எது பொய்ன்றது நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும். ஆனா அங்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதி பேர் தெளிவா இருந்தாலும் பேலன்ஸ் பாதி பேர் வந்து என்ன சொல்றது, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் நம்ம நம்பலாம், அதாவது நம்புற அளவுக்கு இவங்க பேசிடுவாங்க. இந்த ஆன்மீகவாதிலாம் இருக்காங்களா, ஆன்மீகவாதி அப்புறம் வந்து இந்த ஸ்கேம் கம்பெனி எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் நல்லா பேசி மண்டையை கழுவி இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை நல்லா தெளிவா இருக்கவனு கூட பேசியே நம்ப வச்சிருவாங்க. நீ போய் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அங்க ஸ்டேஜில் நின்றுட்டு இதெல்லாம் இப்படிங்க மறுஜென்மம் இப்படி, அதாவது இந்த சினிமால சொல்ற மாதிரி கடவுள் இருக்கான்னு சொல்றான் பாரு அவனை நம்பு, கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு அவனையும் நம்பு, ஆனா வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றான் பாரு அவனை வந்து நம்பாத அப்படின்ற மாதிரி கடவுளோட பேரை வச்சு சம்பாதிக்கிறவன் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனையுமே வந்து நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட், அதாவது ஒரு என்ன சிம்பிளா யோசிப்பாங்க அப்படின்னா, இப்ப மக்களை வந்து என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணா காசு வரும் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்னன்னா நம்ம மக்கள் தான் வந்து ஆன்மீகத்துல மூழ்கி போய் கிடக்குறாங்க. ஒரு சாமியார் வந்து ஒரு விஷயத்த சொல்றான்னா அப்படியே அது வந்து பயத்துல நம்புறாங்களா இல்ல வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு விஷயம் ஒரு குடுகுடுப்பு காரணம் இல்ல சாமியாரோ வந்து சொல்லிட்டான் அப்படின்னா ஐயோ இப்படி சொல்லிட்டான்
அவனும் நார்மலான மனுஷன் தான். ஆனா வந்து கடவுளே வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான் இது நடந்துரும், நம்ம இந்த பரிகாரம் பண்ணியே ஆகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயர்கிட்டயோ இல்ல வந்து போய் சாமியார்கிட்டயோ காசை வந்து போட்டு கொட்டுறாங்க. ஒரு நிமிஷம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சிடும். இப்ப நான் இருக்கேன்னா, நான் வந்து ஒரு குடும்பத்துல வந்து கஷ்டம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே இந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய பட்டை போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாமியார் மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு நான் யாருன்னே தெரியாத மாதிரி, ஏங்க உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, அது எனக்கு தெரியும், நான் என்னன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளவு ஒரு அமௌண்ட் கொடுங்க, இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணிடலாம், அது வந்து சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். என்கிட்ட காசை கொடுத்துருவாங்க. நான் வந்து எல்லா மக்களையும் சொல்லல, ஆனா இந்த மாதிரி ரொம்ப ஆன்மீகத்துல மூழ்கி போனவங்க இருக்காங்கன்னு தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, யாராவே இருந்தாலும் சின்ன பையனாகட்டும் பெரிய பையனாகட்டும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை இருக்கவே கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு இன்னும் கிளியரா சொல்றேன் பாருங்களேன். என்னன்னா இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அசத்த போகுது ஷோ இருக்குல்ல, அதுல வந்து ஸ்டாண்ட் அப் காமெடினா வந்திருக்காரு. வந்துட்டு அதுல செலக்ட் ஆகலையோ, அவருக்கு வந்து பெருசா மீடியால தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும் போல, அதுல போக முடியல அப்படின்றப்ப ஏதோ 2-3 விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பாரு, என்னென்னமோ பண்ணியிருப்பாரு போல, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஏஜ் ஆயிருச்சு, இனி லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும், மக்கள் வீட்டு இருந்து பணம் வர மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு இது வந்து கிடைச்சிருக்குது. அததான் நான் சொன்ன மாதிரி நம்ம மக்கள் வந்து ஆன்மீகம் அப்படின்னா போய் விழுகுறாங்க. சரி ஓகே, அதை நம்ம வந்து பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நித்யானந்தா மாதிரி நான் வந்து என்ன சொல்றது, அந்த கடவுளோட சீட எனக்கு வந்து இந்த இதெல்லாம் இருக்கு, நான் வந்து கடவுளோட மறுபிறவி அவதாரம், அதனாலதான் மகாவிஷ்ணுன்னு பேரு இது பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 மந்திரத்தை கத்து வச்சுட்டு இந்த மாதிரி போயிட்டு நிறைய இடத்துல ஸ்பீச் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய இடத்துல ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம இந்தியாக்குள்ளே ஏகப்பட்ட இடத்துல போயிட்டு இந்த மாதிரி காசுலாம் வந்து நிறைய பார்த்துட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம மக்கள் இருக்காங்களா, மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இவங்களெல்லாம் நம்ப மாட்டாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அதை வந்து கடவுள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு போய் ஐயருக்கு என்ன சொல்றது ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ காணிக்கை தட்டுல போட்டுட்டு அந்த கடவுளை கும்பிட்றேன், அந்த கடவுள் வந்து எனக்கு எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்துட்டாலே போதும். அதை விட்டுட்டு ஐயர்கிட்ட போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணாதான் எனக்கு இருக்க இது தோஷம் எல்லாம் களையும் அப்படின்றது, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணாதான் வந்து எனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் போகும், எவ்வளவு 15,000 ரூபாய் ஆகுதா நான் கொடுக்குறேன், 1 லட்சம் ஆகுதா நான் கொடுக்குறேன், எனக்கு இருக்க பிரச்சனை வந்து தீர்ந்தா போதும் அப்படின்றது வந்து இதுதான் மூட நம்பிக்கைன்றேன். நான் அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்றத நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, போய் கடவுளை கும்பிடுங்க போங்க. உங்க பக்கத்துல எந்த கடவுள் இருக்கு, நான் சொன்ன மாதிரி வந்து நீ வந்து இந்த கடவுளை தான் கும்பிடணும், நீ வந்து இந்த கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீ யாரா இருந்தாலும் உனக்கு அல்லாஹ் கும்பிடணும்னு தோணுது அல்லாஹ் கும்பிடு, ஜீசஸ் கும்பிடணும்னு தோணுங்க ஜீசஸ் கும்பிடு, இல்ல நீ ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியான்ட்டு உனக்கு வந்து ஹிந்து கடவுளை கும்பிடணும்னு தோணுதா தாராளமா கும்பிடு. ஏதோ ஒரு கடவுள் வந்து நமக்கு கை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ கும்பிடு, தப்பு இல்லை. ஆனா கடவுளுக்கு கீழே நான் இருக்கேன், நான் வந்து கடவுளோட சிஷியன், என்கிட்ட வந்தீங்கன்னா வந்து கடவுள்கிட்டே வந்த மாதிரி இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா. அவனை நம்பி அவன்கிட்ட போய் காசை கொட்டாதீங்க. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்ப வந்து அதாவது இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன வருதுன்னு பாருங்க, ஆன்மீகம் அப்படின்றத கையில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இங்க ஏகப்பட்ட போலி சாமியார்கள், ஏகப்பட்ட போலி ஆன்மீகவாதிகள் எல்லாருமே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்து கடவுளே இல்லை, கடவுள் எல்லாம் எதுக்கு நம்புறீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நீங்க தாராளமா போய் கும்பிடுங்க, தப்பே கிடையாது, கடவுளை கும்பிடுங்க. ஆனா கடவுளுக்கு கீழே இருந்துட்டு ஒருத்தர் வந்து நீங்க என்கிட்ட வந்தாலே கடவுள் மாதிரி தான், காசு கொடுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனை நம்பி தயவு செஞ்சு காசை கொண்டு போய் கொட்டாதீங்க. இப்ப சில பேருக்கு தோணல, டேய் இவன் வந்து பெரியாரிஸ்டா பாரு, கருப்பு டிஷர்ட் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கா, இவன் வந்து பெரியாரிஸ்ட், இவன் வந்து தீக்கா, அதனாலதான் வந்து இந்த மாதிரி கடவுள் ஆன்மீகத்தை நம்புறவங்கள இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவன் வந்து அப்படிலாம் கிடையாது, பெரியாரிஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துடும். என்னன்னா, இப்ப நீங்க வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்னு வைங்களா, நீங்க வந்து அது உண்மையிலே கடவுள் இருக்காங்களா இல்லையான்றது எப்படின்னா நீங்க பண்ற செயலை வச்சே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்ப வந்து உங்களை ஒரு விஷயம் வேண்டீங்க, அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க, கடவுள் இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து நீ வந்து எனக்கு கடவுளே இல்லையப்பா, நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு இருக்க லைஃப்லயே ஒரு மேஜிக் நடக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை, நமக்கு வந்து இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சிருக்குது, இது ஒருவேளை கடவுள்னாலதான் வந்து கிடைச்சிருக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சானா, இது கடவுள்னால கிடைச்சிச்சா இல்ல வேற எந்த விஷயத்தினால நினைச்சு அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு வந்து நீ நினைச்ச அதை யோசிச்ச அப்படின்னாலே உனக்கு கடவுள் இருக்காங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஒண்ணு இல்லைங்க, இப்ப கிராமத்துல எல்லாம் கோயில் திருவிழா அப்ப மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஆத்தா மனசு வந்து குளிர்ந்துருச்சு, அதனாலதான் வந்து மழை வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை மழை வரல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆத்தா வந்து ஏதோ கோபமா இருக்காங்க, அதனாலதான் மழையே பெய்யல, ஊர் நோம்பி நடந்து
மழையே பெய்யல அப்படிம்பாங்க. இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் வந்து சாமி இல்லடா, சயின்ஸ்டா, புரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டேய் அதான் நான் சொன்ன மாதிரி நீ வந்து பெரியாரிஸ்டா, நீ வந்து தீக்காடா, நீ வந்து இப்படிதான்டா பேசுவ, உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா உனக்குள்ள வச்சுக்கடா, நீ ஏன்டா வந்து இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எதனால இது நடக்குது, எதனால இது நடக்கல அப்படின்றத புரிஞ்சிடும். ஸோ நம்ம சயின்ஸுக்கும் சாமிக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாலே இந்த இடத்துல வந்து நம்ம மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு நம்ம அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்பிக்கைனா என்ன, மூட நம்பிக்கைனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். எதை நம்பணும் எதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்றது அது இன்னொருத்த சொல்லிதான் நமக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சாலே நமக்கு அது என்னன்னு புரிஞ்சிடும். இந்த மகாவிஷ்ணு இருக்கார்ல, இவர் பேசினதே பாத்தீங்கன்னா இப்ப நம்மள மாதிரி மெச்சூர்ட் ஆட்கள் வந்து உட்கார்ந்து இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி பேசினாரு அப்படின்னா நம்ம எந்திரிச்சு கேட்டுருவோம், யோ உன்னை என்ன சீஃப் கெஸ்ட்னு நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம், அந்த கம்பெனிக்கு வந்து கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, என்ன அது உன்னை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் ஒரு மாதிரி நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பேன்னு பார்த்தா என்ன சொல்றது, அதான் புரிய எந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி பேசிருக்கு நம்ம கேட்டுருவோம். ஆனா அங்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால, சின்ன பசங்க பொண்ணுனால அப்படி வந்து கேட்க முடியாது. அவங்களோட மனநிலை வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, சீஃப் கெஸ்டா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, ஓகே இவங்க சொல்றது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கே, ஓகே அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு தான் எடுத்துப்பாங்களே ஒழிய அவங்க வந்து நல்ல மெச்சூரா இவன் யாரா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படி வந்து நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்டாஃப், நம்ம ஹெட் மாஸ்டர் வந்து ஒருத்தவங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்கன்னா எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, இவங்க சொல்ற விஷயத்துல வந்து 1000 அர்த்தம் இருக்கு அப்படிதான் அவன் எடுப்பானே ஒழிய, நான் சொல்றேன் 100ல ஒரு 2% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைப்பான், என்னடா இது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது ரொம்ப பூமர்த்தனமா இருக்கு, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு வந்து எடுத்து. ஆனா அந்த பேசுறாங்க தெரியுமா, இப்ப மகாவிஷ்ணு ஆகட்டும் இல்ல இந்த ஸ்டாம்ப் கம்பெனிக்காரங்க, இவங்களோட பிளஸ்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேசியே வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. நாங்க சொல்ற மாதிரி நம்மள மாதிரி நல்ல தெளிவான ஆளுங்க இருக்காங்களே, அவங்களையே பேசி நம்ம வாயாலேயே வந்து நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மைண்ட்ல வந்து பேசி கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், ஒருவேளை நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா எப்படி மாத்தி பேசணும் எல்லாமே தெரியும். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வர்றப்ப அவன் வந்து எல்லாத்தையுமே நம்பிடுவான். இங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தானா யாரா இருந்தானா நான் வந்து இப்படிதான் பேசுவேன், நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஒரு பைத்தியக்காரத்தனமா, அதாவது இப்ப இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியா இருக்கவங்க போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியில ஃபர்ஸ்ட் பேசவே கூடாது. இப்ப ஒரு சில சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க, இந்த மாதிரி ஆத்மாவை பத்தி பேசுறது, பேயை பத்தி பேசுறது, இந்த மாதிரி ஜென்மம் மறுஜென்மம் அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவன் மைண்ட்ல வந்து கற்பனையா ஓடுறப்ப நைட் அவனுக்கு தூக்கம் வராது, பயந்துருவான். இந்த மாதிரி அவங்க பேசினது வந்து மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு, ஐயோ மறுஜென்மம் அப்படிலாம் சொல்றாங்க, ஓ அப்ப முன்னாடிய ஜென்மத்துல நம்ம வாழ்ந்துருக்குமா, ஓகே அப்ப நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னொரு ஜென்மன்றது நமக்கு இருக்குமா, நம்ம இறந்து போயிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ யோசிச்சு ரொம்ப பயந்துருவான். அவனுக்கு நைட்டு தூக்கம் வராது. ரொம்ப ஒரு சாதாரண லைட்டா பேய் படத்துல ஒரு சீன் பார்த்தாலே சின்ன பசங்க பயப்படுறவங்களா இருக்கிறாங்க அப்படின்றப்ப நேர்லயே ஒருத்தர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா அவன் மைண்ட்ல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கும், அவன் நைட்டு தூங்க மாட்டான், அவன் ரொம்ப பயந்துருவான். அண்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து பேசாம இருக்கிறதா நல்லது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. அதாவது ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்கிறன்றது வேற. இந்த மாதிரி சின்ன பசங்க முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஜென்மன்றது ஒண்ணு இருக்குது, போன ஜென்மத்துல நீங்க இருந்தீங்க, இறந்து போயிட்டீங்க, இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, இப்ப இந்த மாதிரி அழகா இல்லாதவங்க, மாற்றுத்திறனாளியில போன ஜென்மத்துல பாவம் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் முன்னாடி பேசலாமா? இப்ப அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அதான் கூப்பிட்டுருக்காங்க மகாவிஷ்ணுவா, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேலேயே ஒரு தப்பு இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து அவங்க சீஃப் கெஸ்டா கூப்பிடறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, மகாவிஷ்ணுவை தான் கூப்பிடணுமா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ப்ரொஃபஸரோ இல்ல ஸ்கூல் ஸ்டாஃபோ இல்ல காலேஜ் ப்ரொஃபஸரோ காலேஜ் ஸ்டாஃபோ இல்ல ஏதோ ஒரு அந்த ஒரு துறையில இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, தயவு செஞ்சு மைண்ட்ல ஏத்துக்கங்க. சீஃப் கெஸ்டா கூப்பிடறதுக்கு ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை 100 தடவை யோசிங்க, இவனை வந்து கூப்பிடலாமா, இவன் வந்தா எந்த மாதிரி பேசுவான், இவனை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னா நம்ம காலேஜுக்கும் ஸ்கூலுக்குமே கெட்ட பேர் ஆயிருமே, இவனை கூப்பிடலாமா வேணாமான்னு தயவு செஞ்சு யோசிங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர், அப்புறம் வந்து கலெக்டர், போலீஸ், இவங்களை தான் வந்து ஸ்கூல் சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. அவங்க வந்து அவங்க லைஃப்ல எப்படி அச்சீவ் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு பேசுறதுக்காக அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அது உண்மையிலேயே மோட்டிவேஷனலா இருக்கும். ஆனா இப்ப சொல்லவா வேணும், யாரு சீஃப் கெஸ்ட்? ஜிபி முத்து, ரசிகர்களின் ரசிகர் மணி, அப்புறம் யாரு அமலா சாஜி, இது தமிழ் செல்வி, அவங்க, அப்புறம் இந்த மாதிரி தான் சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி என்ன சொல்றது, எனக்கு இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியும். இவங்களாம் சீஃப் கெஸ்டா என்ன சொல்லுவாங்க? அப்புறம் ரவுடி பேபி சூர்யா, அவங்களாம் வந்து ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாமா வந்து என்ன பேசுவாங்க, என்னை மாதிரி நீங்களும் வந்து சேலை கட்டிட்டு ஆடுங்க, ஃபியூச்சர்ல வந்து ஆடுங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க, உங்க லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஜிபி முத்து என்ன சொல்லுவாரு, என்ன மாதிரியே போனை இப்படி வச்சுட்டு செத்த பையில நர பையிலன்னு பேசுங்கப்பா, உங்களுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா,
ஆனா இவங்களே என்ன கணக்குல ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஐ மீன் அப்படி என்ன அச்சீவ் பண்ணிட்டாங்க? ஏங்க சோசியல் மீடியா அவங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து வீடியோ போடுறாங்க, நல்லா தூக்கி விட்டீங்க, அதை வந்து இன்னைக்கு செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எனக்கு சத்தியமா புரியல அவங்ககிட்ட என்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கும்? ஒரு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவங்க என்ன பேசுவாங்க? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் ஆகிற மாதிரி என்ன பேசுவாங்க? அப்படி ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்டா கூப்பிடுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இதை பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து காலேஜ் ஒரு ப்ரொஃபஸரோ இல்ல வந்து ஸ்டாஃபோ யாரா இருந்தீங்கன்னா, சீஃப் கெஸ்டா ஒருத்தவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவனை கூப்பிடலாமா, இவன் வந்தா எப்படி பேசுவான், அவனை சீஃப் கெஸ்டா கூப்பிடுற அளவுக்கு அவன் ஒர்த்தா, இதை எல்லாத்தையுமே யோசிங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் வந்து மெயின் ரீசன் இதை வந்து எப்படியோ சொல்லியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளா வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தமே இல்லாம சொல்லக்கூடாது, இதுக்குன்னு ஒரு கரெக்டான வீடியோ போடுறப்ப சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஒருத்தனை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க அப்படின்னா அவன் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது ஃபர்ஸ்ட் ஒர்த்தான்னு பாருங்க. சரி ஓகே இவனை கூப்பிடலாப்பா, வந்தா ஸ்டூடெண்ட் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இவன் வந்தா எந்த மாதிரி பேசுவான், இவனை கூப்பிட்டுட்டு ஏன்டா இப்படி இவனை கூப்பிட்டோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்றத தயவு செஞ்சு ஒரு தடவை 100 தடவை யோசிச்சுட்டு சீஃப் கெஸ்ட்டை செலக்ட் பண்ணி கூப்பிடுங்க.